Hello learners, இந்த வீடியோவில் JEE Physicsல current electricity டாபிக்ல கேட்டிருக்கிற இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்கலாம். A galvanometer of resistance 100 ohm when connected in series with 400 ohm measures voltage up to 10 volt. So the value of the resistance required to convert the galvanometer into ammeter to read up to 10 ampere is X ohm கொடுத்திருக்காங்க. இந்த X கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்த क्वेश्चனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுதான் galvanometer. ஓகே, இந்த galvanometerல ஓட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம், மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் RM 100 ஓம். ஓகே, அதோட சீரிஸ்ல 400 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ galvanometerோட சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் அது வோல்ட் மீட்டராக வேலை செய்யும், பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் அம்மீட்டராக வேலை செய்யும். இது கான்செப்ட். இப்போ 400 ஓம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு 10 வோல்ட் வரை மெஷர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து இதுக்கு வரைக்கும் 10 வோல்ட் அப் டு 10 வோல்ட் மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேட்டா கொடுத்த டேட்டாவிலேருந்து நம்ம இந்த galvanometerக்கு போகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா I = V/R ஓம்ஸ் லா. ஓகே, ஸோ V வந்து 10 வோல்ட்டு, R வந்து இந்த சர்க்கியூட்டில் இங்கே ஒரு 100 ஓம் இருக்குது, மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம் இருக்குது, சீரீஸில் ஒரு 400 ஓம் இருக்குது. ஸோ மொத்தம் 500 ஓம். இப்போ இது வந்து நமக்கு 0.02 கிடைக்குது, 0.02 ஆம்பியர். ஸோ இப்போ galvanometer வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். 0.02 வெறும் ஓம்ஸ்லா தான், ஓம்ஸ்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த galvanometer வழியாக போகிற கரண்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு. அதாவது மேக்ஸிமம் இதோட ஃபுல் ஸ்கேல் கரண்ட் வந்து 0.02 ஆம்பியர் தான் இந்த galvanometerோட கரண்ட்டு. ஸோ அதோட மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம். அப்போ இந்த galvanometerக்கு அக்ராஸாக எவ்வளவு வோல்டேஜ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கிடையில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த galvanometerரை அம்மீட்டரா கனெக்ட் பண்ணுறதுக்கு எது வரைக்கும் 10 ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணுற அம்மீட்டரா யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த galvanometer நம்ம திருப்பி ட்ரா பண்ணுவோம். galvanometer இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம், இதோட ஃபுல் ஸ்கேல் கரண்ட் வந்து 0.02 ஆம்பியர். ஓகே, ரொம்ப ஈஸி. இதை வந்து 10 ஆம்பியர் வரை மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளம். இது வந்து 0.02 ஆம்பியர் தான் மேக்ஸிமமே மெஷர் பண்ணணும். அப்போ அதிகப்படுத்தணும்னா பேரலாக நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். பேரலாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் சண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேர். இப்போ இங்கே இதில் வந்து மேக்ஸிமம் 10 ஆம்பியர் வரை மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம galvanometerக்குள்ளே 0.02 ஆம்பியர் வரை தான் மெஷர் பண்ண முடியும். மீதி உள்ள 9.98 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது. சண்ட் ரெசிஸ்டன்ஸ் RSH சண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எவ்வளவுன்னு. கரண்ட் தெரிஞ்சிருச்சு. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸ்ல அப்படி ஃபார்முலா வந்து R = V/I. ஸோ RSH = V/I. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து galvanometerக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான். V = IR. ஓகே, ஸோ V = IR. galvanometerோடைய கரண்ட் வந்து 0.02 ஆம்பியர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R வந்து 100 ஓம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வோல்டேஜ் கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2 வோல்ட். V வந்து 2 வோல்ட் டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் வந்து 9.98. ஓகே, 98 ஆம்பியர். அதாவது இந்த galvanometerக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 2 வோல்ட். இது பேரலாக அந்த ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இந்த 2 வோல்ட் தான் இந்த ரெசிஸ்டருக்கு பேரலாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பேரலாக 2 வோல்ட் இருக்குது, அது வழியாக கரண்ட் இப்போ 9.9 ஆம்பியர் போகுதுன்னா நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். 2 / 9.98 ஆம்பியர். ஸோ அது வந்து நத்திங் பட் 0.20
சம்திங் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதை வந்து 10 to the power -2 ஓம்ல சொல்ல சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு தள்ளி 100ஆல் மல்டிப்ளை பண்ணி இது எழுதணும். அதாவது 20 × 10 to the power -2ன்னு எழுதலாம். ஓகே, 10 to the power -2ல ஆன்சர் சொல்ல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 20 தான் நமக்கு 20 × 10 to the power -2. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 20. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.